திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட முன்னாள் தமிழ்நாடு தலைவரும் வி த லீடர் அப்படின்ற இயக்கத்தோட நிறுவனருமான திரு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அமெரிக்காவுக்கு போன நம்ம ஆள் அங்கே மைக்கை பிடிச்சி ஒரு 20 நிமிஷம் கிட்ட பேசியிருந்தார். அப்படி பேசும்போது அவர் பல விஷயங்களை டச் பண்ணி பேசியிருந்தார். கங்கா சந்திரமுகியா நின்னா கங்கா தன்னை சந்திரமுகியா நினச்சிக்கிட்டா கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டான்ற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு மாநில கட்சியோட தலைவர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். திரு அண்ணாமலை அவர்கள் தன்னை ஒரு மாநில கட்சி தலைவராக நினச்சிக்கிட்டாரு. திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில கட்சி தலைவராகவே மாறிட்டார்ன்ற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருந்ததுன்றதையே மறந்துட்டு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்க பாஜகவோட தமிழ்நாட்டு மாநில தலைவராக இருந்தன்றதை மறந்துட்டு அவர் ஒரு வீடியோவில் பேசும்போதும் ஒரு மேடையில் பேசும்போதும் நம்மளால் பேசிகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் பேசின அதே பேட்டர்னை அதே ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவிலையும் போய் பேசியிருக்காரு. அமெரிக்காவில் பேசும்போது நீங்கள் ஹிந்துவா இல்லை தமிழான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஹிந்து இல்லை, நீங்கள் தமிழர். நீங்கள் கிறிஸ்டின் இல்லை, நீங்கள் ஒரு தமிழர். நீங்கள் முஸ்லீம் இல்லை, நீங்கள் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. எந்த அண்ணாமலை? பாஜகவோட மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் நீங்கள் ஹிந்துவோ, நீங்கள் கிறிஸ்டினோ, நீங்கள் முஸ்லீமோ இல்லை, நீங்கள் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. அவரோட பேச்சை கேட்ட பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தோசையை திருப்பி போட்டால் பரவாயில்ல, என்ன இந்த அண்ணாமலை அவர்கள் தோசை கல்லியே திருப்பி போடுறாரு. பாஜகவோட மாநில தலைவராக இருக்கும்போது என்ன பேசியிருந்தார், இப்போ அவர் பாஜக விட்டு வெளியே வந்து ஒரு மாநில கட்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ன உடனே என்னமா மாற்றி பேசுகிறாரியா, அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவரோட பேச்சை கேட்ட பல பேரும் அப்படியே புல்லரிச்சு போயிருக்காங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவரோட அமெரிக்க பேச்சை கேட்ட பிறகு எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலேருந்து விலகி தனியாக ஒரு கட்சியை தொடங்க போகிறேன்னு சொன்னப்போ பல பேர் என்ன யோசிச்சுருந்தாங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட சாஃப்ட்வேர் வெர்ஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திரு அண்ணாமலையோட செயல்பாடை பார்க்கும்போது அவர் நாம் தமிழர் கட்சியோட லைட்டர் வெர்ஷனாக, திரு சீமான் அவரோட லைட்டர் வெர்ஷனாக தான் இருப்பாருன்றது என்னோட சின்ன கெஸ்ஸிங். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டை ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாட்காஸ்ட் முழுக்க பல விஷயங்களை பேசியிருந்தார். ஆனால் அதில் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே அவர் புதுசாக யாருமே சொல்லாத ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. ஏன்னா அந்த பாட்காஸ்ட்டில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்த பல விஷயங்களை கிட்டத்தட்ட 90% மேலான விஷயங்களை திரு சீமான் அவர்கள் எண்ணற்ற மேடைகளில் திரு அண்ணாமலை அவர்களை விட சிறப்பாக பேசியிருப்பார். மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசியிருப்பார், எளிமையாக பேசியிருப்பார், மக்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பேசியிருப்பார். ஆனால் திரு சீமான் அவர்கள் பேசின விஷயங்களை தமிழ்நாட்டு ஊடகங்கள் பெரிய அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் பேசினா திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறத நியூஸாகவும் வியூஸாகவும் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. இதே மாதிரி தான் இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில் போய் பேசியிருக்காரு. என்ன, நீங்கள் ஹிந்துவா, நீங்கள் கிறிஸ்டினா, நீங்கள் முஸ்லீமாக இருக்காதீங்க, நீங்கள் தமிழராக இருங்க. ஏன்னா கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம்னு சொல்லி ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழ் இனம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு சொல்லி பிரியாமல் தமிழர்களாக ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். இங்கன்னா திரு சீமான் அவர்கள் இதையே தான் பல முறை பேசியிருந்தார். எப்படி பேசுவார், நீங்கள் ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாதீங்க, மதம் பார்த்து ஓட்டு போடாதீங்க, தமிழராக ஒன்று சேர்ந்து மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க. ஜாதி பார்த்து போடுற ஓட்டு, மதம் பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு. தமிழன்னு சொல்லி யார் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழர்னு சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருப்பார். இதை விட பல உதாரணங்களை, அதாவது முப்பாட்டன் முருகனில் தொடங்கி திரு சீமான் அவர்கள் பல உதாரணங்களை, ஏன் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இல்லை, நாம் தமிழர் அப்படின்றதுக்கு எண்ணற்ற உதாரணங்களை திரு சீமான் அவர்கள் சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டு ஊடகத்தை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டு சோசியல் மீடியா சேர்ந்த நண்பர்கள் எல்லாரும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மட்டும் திரு சீமான் அவர்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் எப்பேற்பட்ட தலைவர்ன்றது கண்டிப்பாகவே இப்போ உணர்ந்த மக்களை விட பல மடங்கு மக்கள் உணர்ந்திருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு ஊடகங்களும் சரி, தமிழ்நாட்டோட சோசியல் மீடியா நண்பர்களும் சரி, திரு சீமான் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடியும் ஆதரவு தந்ததில்லை, இதன் பிறகும் ஆதரவு தரப்போகிறதில்லை. நீங்கள் கடைசி வரைக்கும் கண்டிப்பாகவே திரு சீமான் அவர்களை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுவீங்க. திரு சீமான் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களையும் அவதூறுகளையும் ஊதி கண்டிப்பாகவே பெருசாக தான் போகிறீங்க. ஆனால் கடலூர் பரங்கிப்பேட்டையில் திரு இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார், இப்போ நாங்கள் களத்துக்கு வந்திருக்கோம், கூடிய விரைவில் திரு சீமான் அவர்களும் களத்துக்கு வருவார்னு சொல்லி திரு இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் பேசியிருந்தார்.
அதனால் நாம் தமிழர் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. திரு சீமான் அவர்கள் இப்போ வரைக்குமே கூட அமைதியாக தான் இருக்கார். ஆனால் திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாகவே கூடிய விரைவில் களத்துக்கு வரதான் போகிறாரு. அப்படி அவர் களத்துக்கு வரும்போது ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் பல கதைகளை, பல கட்டு கதைகளை சொல்லி மக்களை பார்த்து ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக போய் உக்காந்துட்டாரு. திரு அண்ணாமலை அவர்களும் திரு சீமான் அவர்கள் சொன்ன விஷயங்களை அப்படியே எடுத்து அதில் கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் காரம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதையே அவர் திரும்ப சொல்கிறாரு. அதை பார்த்து அவருக்கு பல பேர் ஓட்டு போட்டு அவரையும் ஜெயிக்க வச்சாலும் ஜெயிக்கலாம். ஆனால் எத்தனை டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்தாலுமே ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். திரு சீமான் அவர்கள் ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் அப்படின்றத மக்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம், கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காமலே கூட போகலாம். ஆனால் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி போதிக்கும் போது புரியாதது பாதிக்கும் போது கண்டிப்பாக புரியும்னு சொல்கிற மாதிரி விஜயோட அருமை பெருமை என்ன, திரு அண்ணாமலை அவர்களோட அருமை பெருமை என்னன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரா மாதிரியே திரு சீமான் அவர்களோட அருமை, திரு சீமான் அவரோட பெருமை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வரும், புரிய வரும். அது வரைக்கும் இந்த சீன மூங்கிலோட கடின உழைப்புடன் கூடிய பயணம் தொடரும்.